கடைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது கோர் அத்தன்டிக் மட்டன். நாங்கள் வந்து இந்த கடைலாம் ட்ரை பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த கடைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரும்போது எனக்கே இந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கும். இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஹாய் ஆல், இன்றைக்கி நான் வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க கலாஷிபாளையமில் இருக்கிற ஆல்பர்ட் விக்டர் ரோடு. ஆக்சுவலி இங்கே வந்து சக்னா தான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது மட்டன் சக்னா, மட்டன் பார்பிக்யூ பண்ணுவாங்க. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. எல்லா கடைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது கோர் அத்தன்டிக் மட்டன் பார்பிக்யூ. நான் ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு ஒரு 6-7 தடவை வந்திருக்கேன். பட் யூ வில் என்ஜாய் தி லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட். நாங்கள் வந்து இந்த கடைலாம் ட்ரை பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த கடைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த கடை இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த கடைக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கடை சஜஸ்ட் பண்ணார். நானுமே ஆல்ரெடி இந்த கடைக்கு நான் நிறைய தடவை வந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரும்போது எனக்கே இந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இந்த கடைக்கு நான் வந்துடுவேன். இதாங்க அந்த கடை பாருங்கள், ஆல்பர்ட் விக்டர் ரோடில் இருக்கிற கார்னர் ஷாப். ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே வந்து தே ஆர் மேக்கிங் ஒன்லி மட்டன் அண்ட் மட்டனோட ஸ்பேர் பார்ட்ஸ், லிவர், லங்ஸு, கீமா, மட்டன் போட்டி, அது மட்டனோட குடல், இந்த மாதிரி ஐட்டம் தான் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே உள்ளே வந்து பாருங்கள், மட்டனோட குடல், ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, அப்புறம் நம்ம ஊரில் சோரட்டி சொல்லுவாங்கள்ல, அது கூட வச்சுருக்காங்க. அது இல்லாமல் மட்டன் கீமா பால்ஸ், மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாகவும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை மிக்ஸாகவும் ஆர்டர் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் லிவரில் ரைஸ் பண்ணுறாங்க, அதாவது கும்பிடிக்காய ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் லிவரை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அதை வந்து அப்பப்போ குக் பண்ணி அதில் ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மட்டன் சக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ மட்டனில் மிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது கொஞ்சம் மட்டன் லிவர், கொஞ்சம் மட்டனோட லங்ஸு, கொஞ்சோண்டு மட்டனோட குடல், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணன் கட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேர் வந்து மஞ்சுநாத். அவர் தான் அந்த கடையை வந்து நடத்திட்டுருக்காரு இங்கே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரா மீட்டாக போடுறாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ இது குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது கலர் வந்து அப்படியே மாறிடும். ஆக்சுவலி அடியில் வந்து அந்த சார்கோல் போட்டு தான் குக் பண்ணுறாங்க. அந்த சார்கோல் வந்து நல்லா சூடு பிடிக்கிறதுக்காக மேலே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதில் இவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஆயிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டனோட ஃபேட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த மட்டன் கொழுப்பை தான் ஆயிலாக யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. கலாஷிபாளையால் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட். ஆக்சுவலி இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது தெரியல. ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சம்பவம் கிடைத்து விட்டது. இதுதான் அந்த மட்டன் பார்பிக்யூ. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. பயங்கர ஸ்பைசி. இது வந்து மட்டனோட குடல். அது ஸ்பைசி. அந்த ரெட் கலர்ல போட்டுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மட்டன் கைமா ரவுண்டா. அது போக நான் ஒரு மட்டன் சாப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டைம் ஆக இங்க நிக்க கூட முடியாதுங்க, ரஷ் பயங்கரமா இருக்கும். என்னோட இன்ஸ்டன்ட் குக்கிங் கிடையாது, சார்கோல் போட்டு குக் பண்றதுனால ரொம்ப டைம் எடுக்கும். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் மட்டன் இதை விட ஹெல்த்தியா குக் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஆயில் கூட ஆட் பண்றது இல்லை. ஆயிலுக்கு பதிலாக மட்டன் ஃபேட்டு தான் யூஸ் பண்றாங்க. மட்டன் கைமா வந்துருச்சு. அந்த மட்டன் கீமா வித் மசாலா அண்ட் கோகனட், இது 3 சேர்த்து கீமா பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்பைசியாக இருக்குது, அந்த தேங்காயோட இனிப்பு அதுவும் இருக்குது. ஓவரால் எக்ஸலண்ட். மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணுமா? சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? உடம்பு தும்பா இருக்கும். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.
இந்த மட்டன் சாப்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கல்லையும் பாருங்க. இந்த கல்லில் வச்சு தட்டுன்னு தட்டி அதுக்கப்புறமா இதை வந்து பார்பிக்யூல போட்டு எடுத்திருக்காங்க. அதான் வந்து இந்த மட்டன் சாப்ஸ். பயங்கர ஸ்பைசி தான். பட் மணி வாட் யூ பே, வேல்யூ வாட் யூ கெட். ஒர்த்தா இல்லையான்னு கேட்டா ஒர்த்து. கண்டிப்பா நீங்க பெங்களூர் வரும்போது கலாசிப்பாளையம் வந்து சக்னா ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்னன்றதை இந்த கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இன்னொருத்தரை காட்டணும். பாலாஜி, இவர் தான் அவர், லெஜண்ட் பாலாஜி. மட்டன் சோரோட்டி வெந்து கொண்டிருக்கிறது. சோரோட்டி எந்த அளவுக்கு சுட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படிதாங்க சாப்பிடணும். This is the way of eating. 100% ஹெல்திங்க. ஆயில் ஒரு ட்ராப் சேர்க்கல. சிக்கன் லிவர் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ரைஸ் வாங்கிட்டோம்னா வேலை முடிச்சிடும். இந்த லிவர் ரைஸ் அப்படியே பிளேட்ல ஒரு லிவர் ரைஸ் சாப்பிட்டு பார்த்து அதான் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த ஏரியா. ஷேக்கின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேரட் நான் அங்கெல்லாம் இதில் தான் உட்காந்து ஆக்சுவலி வேற லெவலில் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு யூனிக்கான ஒரு புது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து விடைபெறுறோம். இதுதான் ஏரியா, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெங்களூர் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. I need all your extended support. So மறக்காம do support and subscribe. அடுத்து வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.